காம்படிஷனுக்கு டேட் வந்துருச்சு. இது கட்டிங் சீரிஸா இல்ல காம்படிஷன் சீரிஸான்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒண்ணு உடம்ப கட்டுக்கட்டா பிரிக்கிறதுல இன்னைக்கு டே 7. இன்னைக்கு எந்த வேலை வெட்டி இல்லன்னு நைட்டே மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலையில லேட்டா தான் எந்திரிச்சேன். கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க வீட்ல என்னென்ன செடி ப்ரோ வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு செடி பேர்லாம் தெரியல, ஆனா நிறைய செடி வளர்த்துட்டு இருக்கோம் வீட்ல. இன்னைக்கு எனக்கு வேலை இல்லைன்னு வீட்ல என்னென்ன வேலை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு எனக்கே தெரியல. பிரஷ் பண்ணிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டேன். ஒன்னு பிரஷையும் ஃபேஸையும் மேலேயே வாஷ் பண்ணிருக்கணும். கீழே வந்து பார்த்தா வாஷ் பேஷன்ல தண்ணியே வரல. அப்பவே தெரிஞ்சிருச்சு அருமைடா நாள் இன்னைக்கு சூப்பர். காலையில ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்ல, ஈவினிங் மேல தான் ஜிம்முக்கு போலான்னு பிளான். ஈவினிங் வாத்தியாரோட தான் ட்ரைனிங், லெக் ஒர்க் அவுட் பிளான் பண்ணிருக்கோம். சுகரே இல்லாம ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம நண்பர் மாப்பிள்ள வந்தாரு. மாப்பிள்ள எங்க போறீங்கன்னு கேட்டா ஜிம்முக்கு போறேன், நீ வரலையான்னு கேட்டா இல்ல எனக்கு ஈவினிங் நான் சொல்லிட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 எக் ஒயிட்ஸும் பீன்ஸும் வே ப்ரோட்டீனும் சாப்பிட்டேன். காம்படிஷன் அப்படின்னும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ராஃபி எல்லாம் நான் வாங்கிருக்கேன். அதை வீட்டுல வச்சு அழகு பாக்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு மூலையில போட்டு வச்சிருந்தேன் இத்தனை நாள். இப்ப எனக்குன்னு தனியா ரூம் இருக்கிறதுனால என்னோட ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டேன். ஈவினிங்கா ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜிம்முக்கு ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல வாத்தியார் போட்டு அடி கிளிக்க போறாரு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிடல, 5 எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இவர் கூட தான் இன்னைக்கு ஸ்குவாட் பண்ண. இவரும் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாராம். இவரு தான் எங்க வாத்தியாரு. லெக்குக்கு 2 வேரியேஷன் ட்ரெயின் பண்ணோம். லெக் எக்ஸ்டென்ஷனும் லெக் கர்லும் பண்ணோம். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டேன். ஹால்ல போய் சாப்பிடலான்னு பார்த்தா ஒரே ஹவுஸ் ஃபுல். கிச்சன்லயே சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன். இன்னைக்கான நாள் ஆவரேஜ் தான். டே 8ல பார்ப்போம்.